வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஸ்ரீ சக்தி லாட்டரி 532வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒன்றும் சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருந்தாலும் சி போர்டு இந்த 2ஐ சரியாக கணித்திருந்தால் நண்பர்களே. மற்றபடி 3 எண்களும் சரியாக மேட்ச் ஆகவில்லை நண்பர்களே. அடுத்ததாக அதே மாதிரி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. அதே மாதிரி நம்ம 6 மணிக்கு இது இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 6 மணிக்கு கொடுத்த ப்ரிடிக்ஷனு. இப்போ ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 105ன்னு வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பிசி எண்கள் சரியாக வந்திருக்கு நண்பர்களே. அதே மாதிரி இங்கே சிங்கிள் போர்டுகளுக்கும் சரியாகவே இருந்தது. ஏ போர்டு தவறிய காரணத்தினால் 3D பாஸ் ஆகாமல் போய்விட்டது. மற்றபடி பிசி எண்கள் மிக துல்லியமாகவே அமைந்தது நண்பர்களே. அதே போன்று 8 மணிக்கு கொடுத்ததில் 3D எண்கள் பாஸ் ஆகியிருக்கிறது நண்பர்களே. 3 எண்களுமே மிக துல்லியமாக கணித்திருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 882 நண்பர்களே. இங்கே பாருங்கள் 382. இங்கே ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 2 மிகச்சரியாகவே 3D பாஸ் ஆகியிருக்கிறது நண்பர்களே. இங்கே வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. அதாவது இங்கே ஏன் இப்படி 2 நம்பர் கொடுக்குறோம்னா, இந்த இடத்துல 382 தான் நான் காட்டியிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கீழே கொடுக்குற நம்பரில் அந்த 3க்கு பதிலாக அதன் எதிரி எண்ணான 8ஐயும் பயன்படுத்தலாம் என்ற அர்த்தம் தான் நண்பர்களே. அதன்படி இங்கு நான் 882 குறிப்பிடவில்லை என்றாலும் பிசிக்கு இந்த 2 எண், ஏ போர்டுக்கு இந்த 2 எண்களுமே பயன்படுத்தலாம் என்ற அர்த்தத்தில் தான் இங்கு கீழே குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. அதனால் இதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது லேட் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி விட்டுறது. அப்போ இன்னைக்கு 3Dயும் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. டியர் லாட்டரியை பொறுத்தவரை இன்று ஓரளவுக்கு சரியாகவே அமைந்திருந்தது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை எவரேனும் இந்த கணிப்பை பார்த்து வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை ஸ்ரீசக்தி லாட்டரி செவ்வாய்க்கிழமைக்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 322, அதாவது 33, 22, 69, 35. இந்த பிசி எண்களான 35, 22 இந்த 2 எண்களும் ஒத்துப்போகிற ஆட்டங்கள், அடுத்தடுத்து விளையாடப்பட்ட ஆட்டங்கள் எங்கேனும் இருக்கிறதா என்று தேடி பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அதே போன்று 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், அங்கும் இதே போன்ற ஆட்டம் இருக்கிறது நண்பர்களே. அந்த 2 ஆட்டங்களில் இந்த ஆட்டத்திற்கு அருகில் உள்ள ஆட்டமான 2025ஆம் ஆண்டில் இருக்கும் ஆட்டத்திலிருந்து இன்றைய ப்ரிடிக்ஷனை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. அதே போன்று 2024 ஆண்டு இருக்கக்கூடிய ஆட்டத்தை உங்கள் பார்வைக்கு காட்டிவிடுகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு அதையும் பாருங்கள். சரி வாருங்கள் நண்பர்களே, 2025ஆம் ஆண்டில் உள்ள ஆட்டத்தை பார்ப்போம். இது வந்து 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள். ஆகஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 735, 922 இருக்கு நண்பர்களே. இன்று விளையாடப்பட்ட 322க்கு இங்கே 922 இருக்கு. நேற்று, அதாவது சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விளையாடப்பட்ட 935க்கு இங்கே 735 இருக்கு. இன்னைக்கு விளையாடப்பட்ட 322க்கு இங்கே 922 வந்திருக்கு நண்பர்களே. இந்த 2 ஆட்டங்களும் அடுத்தடுத்து பொருந்தி வரும் காரணத்தினால் நாம் நாளை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு வந்து இந்த 405 உள்ள பிசி எண்களான 05ஐ நாம் பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே.
அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பாருங்க நண்பர்களே, இந்த சி போர்டு இந்த இடத்துல 5 தான் காட்டுது. அதே மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டு அங்கும் ஒரு ஆட்டம் இருக்கிறது நண்பர்களே, இதே போன்று. இதுல பாருங்க, இந்த இடத்துல 935க்கு 935 அப்படியே இருக்கு. இன்னைக்கு வந்து 322, இங்க 722 இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க 295 இருக்கு நண்பர்களே. இந்த இடத்தையும் நீங்களும் ஒரு முறை பாருங்கள் நண்பர்களே. உங்களால் இதையும் பார்த்து ப்ரிடிக்ஷனுக்கு பயன்படுத்தினால் ஒன்றும் தவறு இல்லை. இருப்பினும் நாம் பழக்கமாக எடுக்கும் ப்ரிடிக்ஷனை எப்படி எடுக்கிறோம் என்றால், நடப்பு ஆட்டத்திற்கு மிக அருகில் உள்ள ஆட்டத்திலிருந்து தான் எண்களை தேர்வு செய்வது வழக்கமாக வைத்திருப்பேன் நண்பர்களே. அக்காரணத்தினால் நாம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள ஆட்டத்திலிருந்தே நாளைய ப்ரிடிக்ஷனுக்கு தேர்வு செய்வதுதான் சரி என்று மனதிற்கு படுகிறது. நீங்களும் இந்த இடத்தையும் பாருங்கள் நண்பர்களே. அப்போ 2025 இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த 2 ஆட்டங்கள் ஒத்து போகிற காரணத்தினால வந்து இங்க 405 இருக்கு நண்பர்களே. இதுல இருந்து நம்ம பிசி நம்பர்களான 05 எடுத்துக்கொள்வோம். இப்போ நாளைக்கு வந்து பிசி எண்கள் 05 இதை 4 எண்களாக மாற்றி பிரித்து எழுதும்போது 05 00 55 50 இப்படி 4 எண்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த எண்களையே வந்து நாளை ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கு பிசி எண்களாக பயன்படுத்திக் கொள்வோம். அதே மாதிரி நான் 2024 காட்டினதுலையும் கூட பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 தான் நண்பர்களே இருக்கு. அதனால நம்ம நாளைக்கு சி போர்டு 50 பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்றே பிடிக்கிறது நண்பர்களே. இதையே எண்களை 05 00 55 50 இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக பயன்படுத்திக் கொள்வோம் நண்பர்களே. அடுத்தது நண்பர்களே, இது முழுக்க ஒரு யூகம் தான் நண்பர்களே. ஒரு சில நாட்களில் நமது கணிப்பு சரியாக வருவதும் உண்டு, பல நாட்கள் வராமலும் போய்விடுவதும் உண்டு நண்பர்களே. அதனால் உங்கள் கணக்கோடும் பொருத்தி பாருங்கள் நண்பர்களே. அடுத்ததா வந்து 4D மற்றும் 3Dக்கு என்ன நம்பரை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த எண்களை பிசிக்கு பயன்படுத்தி கொள்வோம். நானும் 4Dக்கு முதல் 2 இலக்கங்களை தேடும்போது வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக ஒன்றும் விளங்கவில்லை நண்பர்களே. அதனால் நாம் வந்து தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது புரியவில்லை, வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கிறது நண்பர்களே. இப்போ இது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான வாரச்சேட்டை பார்க்குறோம். இதில் பாருங்க நம்மளே ஏ போர்டுக்கு வந்து மட்டும் பாருங்க. இங்கே ஏ போர்டில் இங்கே 6 இருக்கு, அடுத்தது 5 இருக்கு, இது அடுத்தது 4, 9. இங்கே 9 தான் இருக்கு. இருந்தாலும் 9, 4 ஒரே எண்ணாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு இறங்கு வரிசையில் வருகிறது நண்பர்களே. ஒரு ரம்மி ரூட்ல இறங்கு வரிசையில் இருக்கு. அப்போ 6 5 4. அடுத்ததா வந்து அது கீழே என்ன நம்பர் இருக்குன்னா 3ங்கிற நம்பர் வரும் நண்பர்களே. 3 அல்லது 8 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டை பொறுத்த மட்டில் 3 அல்லது 8 இந்த 2 எண்களை ஏ போர்டுக்கு வைத்துக் கொள்வோம். அடுத்ததா வந்து நம்ம டி போர்டுக்கு பார்க்கலாம் நண்பர்களே. டி போர்டு நண்பர்களே, இங்க டி போர்டுக்கு வந்து இங்க பாருங்க நண்பர்களே, 6 3ன்னு வந்திருக்கா. இதே மாதிரி எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கும்போது இதே வாரத்தில் திங்கட்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை டி போர்டு முதல் எண் 6, திங்கட்கிழமை முதல் எண் வந்து டி நம்பர் வந்து 3ன்னு இருக்கு. இதே மாதிரி எங்கேயாவது இருக்குதான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு நண்பர்களே. திங்கட்கிழமை எங்கேயோ பார்த்தேன், இங்கதான் இருக்கு. இந்த இடத்தில் பாருங்கள் நண்பர்களே, இங்கே 6 முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 6, திங்கட்கிழமை 3. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு 8ஆம் நம்பர் இருக்கு. இது ஒரு இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே.
இப்போ வந்து இந்த 6 முதல் எண் வந்து 6, 3, 8ன்னு வந்திருக்கு. அடுத்ததா வந்து சரி இதுக்கு இது 2 நாள் ஒத்து போறத வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது. இதே மாதிரி வேற இடத்துல எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே. அப்படி பார்க்கும்போது இங்க டி போர்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து 4, 9, 9ன்னு இருக்கு நண்பர்களே. 4, 9, 9. அதுக்கு கீழே இந்த மாதிரி எங்கேயாவது ஒத்து போராட்டம் இருக்குதுன்னு பார்த்துங்க. இதை கவனித்துக் கொள்ளுங்க. டி போர்டு வாரப்பாட்டில் 4, 9, 9 அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி எங்கேயாவது வருதான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு இடத்துல பார்த்த நண்பர்களே, இங்க இருக்கு. இங்க பாருங்க, 4, 9, 9, 8. இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது கடந்த கால ஆட்டங்களோட ஒத்து போற காரணத்தினால 8ஆம் நம்பரை நம்ம தைரியமா பயன்படுத்தலாம் என்றுதான் தோன்றுகிறது. அப்போ டி போர்டை பொறுத்தவரை 8 முதல் வாய்ப்பு 8. ஒரே எண்ணையே பயன்படுத்தலாம். சப்போர்ட்டுக்கு வேணா கூட இதனுடைய எதிர் எண்ணான 3ஐ பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ நாம 4டிக்கு வந்து என்ன எண்களை பயன்படுத்தலாம் என்றால் 4டி முதல் எண்ணா வந்து நம்ம டி போர்டுக்கு 8. டி போர்டு பொறுத்த மட்டும் 8. அடுத்தது வந்து ஏ போர்டுக்கும் 8. பிசி எண்களுக்கு வந்து 0, 5, 88, 0, 0. அடுத்தது இன்னும் 2 எண்கள் வரும். 88, 50, 88, 55. இந்த 4 எண்களையும் நாளை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு 4டி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. எல்லா நாளும் சரியான ப்ரெடிக்ஷன் வரும் என்று உத்தரவாதம் இல்லை நண்பர்களே. வரலாம், எதிர்பார்க்கலாம். இங்கு குறிப்பிடப்படுவது வெறும் 4 எண்கள் தான் 4 எண்கள் மட்டுமே நண்பர்களே. இன்னும் 10,000 எண்களில் மீதம் இருப்பது 9,996 எண்கள் இருக்கிறது. அதில் இந்த 4 எண்களை பயன்படுத்தி பார்ப்பதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அதே போன்று 1000ல் ஒரு நம்பர் 3டிக்கு வந்து 805, 800, 850, 855. இந்த 4 எண்களும் 1000ல் ஒன்றாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யோகம்தான் நண்பர்களே. உங்கள் ப்ரிடிக்ஷனோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரியெனப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நான் 8ன்னு கொடுக்கறத வந்து நீங்க 8க்கு பதிலாக 3ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. 8 சரின்னு உங்கள் மனதிற்கு பட்டால் 8ஐ பயன்படுத்துங்கள். 3 சரி என்று தோன்றினால் 3ஐ பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இல்லை 2 எண்களையும் பயன்படுத்தி பார்ப்பது என்றாலும் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அதே மாதிரி நம்ம சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தி அதையும் ஒரு முறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு 8 அல்லது 3, ஏ போர்டு 8, 3, பி போர்டு 0, 5, சி போர்டும் 0, 5. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். இதுவே என்னுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இன்று அதாவது திங்கட்கிழமைக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் சி போர்டு மட்டுமே சரியாக வந்திருந்தது நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்தது நண்பர்களே. 6 மணிக்கு வந்து பிசி சரியாக கணித்திருந்தோம். 8 மணிக்கு வந்து 3டி எண்களும் சரியாகவே கணிக்கப்பட்டிருந்தது நண்பர்களே. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.